தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு இன்றைய தினம் எழுந்திருந்தது. அமித்ஷா அதனை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செய்தியாளர் சந்திப்பு என்பது பாஜகவின் செய்தியாளர் சந்திப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது. அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பு பேனரில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் இணைப்பில் இருக்கிறார். சார், உங்களுடைய கருத்துகள், இந்த மாற்றம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள். இல்லைங்க, இது திரு அமித்ஷா அவர்கள் வரும்போது ஒரு கூட்டணி தொடர்பாக வரும் என்று யாருமே மீடியா போட ஆரம்பிச்சுட்டாங்க. 12 மணிக்கு அறிவிப்பு வருது, 1 மணிக்கு அறிவிப்பு வருதுன்னு. ஆனால் ஓராண்டு காலம் இன்னும் இருக்கிறது தேர்தல் வருவதற்கு. இப்பவே ஒரு கூட்டணியை அறிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவ்வாறு அறிவித்தால் அதில் இன்னும் சிக்கல்கள் தான் ஏற்படும். ஏன்னா கால அவகாசம் இருக்க இருக்க ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய டிமாண்ட்ஸை அதிகரிப்பாங்க. ஸோ அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு இன்று கூட்டணி அறிவிப்பு இருக்காது என்று கிட்டத்தட்ட எல்லோருக்குமே தெரியும். ஆனா மீடியா இல்ல இல்ல இது வரப்போகுது அது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஏமாற்றம் அடைந்திருக்கிறதான்னு கேட்கறதுல லாஜிக்கே கிடையாது. இது ஃபுல்லாவே கட்சி பணிகளை பார்வையிடுவதற்கு, மேற்பார்வையிடுவதற்கு, அவர்களுக்கு தேர்தல் வியூகம் பற்றி பேசுவதற்கு, அதற்காகத்தான் திரு அமித்ஷா அவர்கள் வந்தாரே தவிர கூட்டணி அறிவிப்பு கொடுப்பதற்காக இல்லை. ஸோ அதனால எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் பெரும்பாலான மக்களிடம் இல்லை. கூட்டணி அறிவிப்புக்காக வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா பேனர்ல தேசிய ஜனநாயக கூட்டணியின் செய்தியாளர் சந்திப்பு இருந்தது. இப்போ அது பாஜகவுடைய செய்தியாளர் சந்திப்பாக மாற்றப்பட்டிருக்கேன். சரி, தேசிய ஜனநாயக கூட்டணின்னா கூட யாருங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல பெரும்பாலும் இப்பொழுது இருக்கிறது சிறிய சிறிய சில கட்சிகள். பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி நமக்கு தெரியாது அவங்களுடைய நிலைப்பாடு. பட் மற்ற கட்சிகள் எல்லாம் சிறிய கட்சிகள் தானே தேசிய ஜனநாயக கூட்டணியில. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்த நிமிடம் வரை அதிகாரப்பூர்வமான ஒரு முறையில இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால there is no எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. அதாவது அவர் அறிவிக்கணும்ட்டு பேச்சுவார்த்தைகள் நடக்கும், பேக் சேனல் டாக்ஸ் நடக்கும், நேரடியாக சிலர் சந்திப்பார்கள். ஆனால் அது கூட்டணியாக ஒரு அறிவிப்பு வருவதற்கு பல மாத காலங்கள் இன்னும் இருக்கின்றன. அப்பொழுது வரவேண்டிய நேரத்தில் அது வரும். அமித்ஷா தமிழகத்திற்கு வந்தா கூட்டணி கட்சிகள் தலைவர்களை சந்திக்கிறது வழக்கம். ஆனா இந்த முறை அந்த மாதிரியான சந்திப்பு எதுவும் நடக்கல. முதல்ல அதிமுக தலைவர்களை சந்திப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்பொழுது வரைக்கும் அந்த சந்திப்பு நடக்கல. யார் சொன்னாங்க? அமித்ஷா சொன்னாரா? அதிகாரப்பூர்வமா பாஜக சொன்னாங்களா? இல்ல திரு எடப்பாடி சொன்னாரா? யாரு சொன்னாங்க? இது எனக்கு புரியலைங்க. கூறப்பட்டது அப்படின்னாக்கா அது நம்மளாவே போட்டு ஹைப் பண்ண வேண்டியது தானே. இது அதுல பாஜக தரப்பில் கூறப்பட்டிருந்தாலோ அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டிருந்தாரோ நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். ஆனால் இரு தரப்பும் அதை பற்றி வாயை திறக்கவில்லை. அப்போ சந்திக்கவே இல்லைன்னு சொல்றதுல லாஜிக் இல்ல. இது அவங்களுடைய ஷெட்யூல்ல இருந்தது. அந்த ஷெட்யூல் படி அது ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. சார், இப்போ தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பார்வையாளர்கள் வைக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது, அமித்ஷா இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குறதுக்காக இருக்கலாம். அண்ணாமலை அவருடைய தலைமை பொறுப்புக்கு போட்டியிடலாம் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இங்கே தலைவர்கள் யார் அடுத்து வருவாங்கங்கிற ஒரு பேச்சாக இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான ஒரு வியூகத்தை வகுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அதில் தான் கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைய தினம் மக்களை சந்திப்பாங்க, செய்தியாளர்கள் சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைத்தார்கள். திடீர்னு ஒரு மாற்றம் நடந்ததுல அதுக்கான காரணம் என்னவாக இருக்கு? எந்த கட்சி நீங்க பேரை சொல்லுங்க. எந்த கூட்டணி கட்சிகள்? அதிமுக இப்ப கூட்டணியில இல்ல அதிகாரப்பூர்வமா. இன்னும் அந்த கூட்டணி ஒப்பந்தம் நமக்கு இன்னும் போடப்படவில்லை. அப்ப கூட்டணி கட்சிகள்னா இங்க யாரு? தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்றீங்களா? இல்ல திரு ஜான் பாண்டியன் சொல்றீங்களா? புதிய தமிழகம் சொல்றீங்களா? யார சொல்றீங்க நீங்க? அத முதல்ல விளக்கமா சொல்லுங்க. இதற்கு முன்பு இருந்த தமாக இப்ப இந்த சந்திப்புல கலந்துக்கிறாங்க சார். ஆமா, தமாக கலந்துக்கும் போது கடந்த சில நாட்களா அமித்ஷாவை டெல்லியில போய் சந்திச்ச எடப்பாடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் சந்திக்கின்றார்கள்.
அவங்க இருக்கிறது வேற, புதிதாக வருவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறது வேற. அதுவும் ஒரு பெரிய கட்சி, எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு தேர்தலுக்கு 11 மாதங்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் உங்க அங்கமாகிறோம் என்று அறிவிப்பது அவர்களுக்கே ஒரு லாஜிக் இல்லாத ஒரு ஸ்டெப். கூட்டணி அமைத்தாலும் தேர்தலுக்கு 2 மாதம் 3 மாதத்திற்கு முன்புதான் அந்த கூட்டணி அறிவிக்கப்பட வேண்டும். சோ அதனால இப்ப இருந்து வந்து கூட்டணி வந்துருச்சுன்னு சொல்றதுல ஐ டோன்ட் see any logic. சார், பாமக அந்த கூட்டணியில இருக்காங்க. வக்பு வாரிய சட்டத்துல அன்புமணி ஓட்டளிக்காம அவர் அந்த நிகழ்வுல கலந்துக்கல. இந்த கூட்டத்துல பாமக இருந்து யாரும் கலந்துக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த மாற்றம் தான் என்னன்னு கேக்குறேன். இல்லைங்க, பாமகல அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குங்க. அவங்க வந்து இப்ப இந்த கூட்டத்துக்கு கலந்துக்குவாங்களா, இல்ல தந்தைக்கும் மகனுக்கும் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்களா? அதுதாங்க அவங்க முதல்ல அவங்க கட்சியை காப்பாற்றுவதுதான் அவர்களுடைய பிரதான கடமை. அதுக்கப்புறம் தான் கூட்டணி எல்லாம். சோ அந்த விஷயங்களில் அவர்கள் அட்டென்ஷன் செலுத்தப்பட்டிருக்கலாம். பாஜக அவர்களை அழைத்து அவர்கள் வரவில்லை என்று சொன்னார்களா? உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? இல்லையே. சோ இதுல என்னன்னா, மிக முக்கியமாக யாருமே கூறாத ஒன்றை எடுத்து உடனடியாக அதுதான் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உருவாக்கப்பட்டதே தவறு. சார், பேனர்ல என்டிஏ அப்படின்னு போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? இல்லைங்க, என்டிஏ அப்படிங்கிறது இந்த மற்ற கட்சிகள், சிறிய கட்சிகள், அதை மாற்றி இருக்கலாம் அவங்க. அப்ப இப்ப அந்த என்டிஏல இருக்கிற கட்சிகள்லாம் நாங்க இனிமே என்டிஏல இல்லன்னு சொல்லிட்டாங்களா? என்ன எனக்கு புரியல. என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதேனும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? நாங்க இனிமே என்டிஏல இல்ல அப்படின்னு சொன்னாங்களா? இல்லையே. ஏன் அது இது ஒரு ஹைப் பண்ணி அந்த ஹைப்பை வந்து உடைக்கிறதுல என்ன பெரிய இது? அவங்க இரு தரப்புல யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஏத்துக்கிறேன், இது நடக்க போகுது, இது வந்து அதிமுக வராங்க, எடப்பாடி வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, தென் யூ ஹவ் காட் அ பாயிண்ட். பட் அந்த மாதிரி யாருமே சொல்லலையே. அதுதான். அப்ப என்டிஏ அப்படின்ற ஒரு நேமை வச்சுட்டு பிஜேபி செய்தியாளர் சந்திப்புன்னு 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குதே சார். ஆமா, அப்போ உங்களுடைய இது என்ன? என்டிஏ விட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்கிறீங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. யாரும் எங்கேயும் போலீங்க, யாரும் எங்கேயும் போல, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அது வந்து அவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. 3 மணி நேரத்திற்குள் எல்லோரும் கோவப்பட்டுட்டு நாங்க இனிமே வரமாட்டோம் என்டிஏன்னு சொன்னாங்கன்னு எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க. அதுல ஒண்ணுமே இல்லை, வேற நோ ஸ்டோரியே இல்லை. அதுதான் பிரச்சனை. மீண்டும் உங்கள்கிட்ட கேட்கறது அதுதான், என்ன காரணம் அப்படிங்கறது தான் கேட்கிறேன். பேனர் அவங்களே 11 மணிக்கு வச்சுட்டு 12 மணிக்கு மாத்துறாங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துக்குள்ள என்ன சார் நடந்திருக்கும்? இல்லைங்க, 2 லீடர்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க எங்களால வர முடியலைங்க, நாங்க இல்ல, யாரும் இல்ல, எங்களுக்கு ஜூனியர் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு திரு அமித்ஷாவோட உட்கார வைக்க முடியாது, யாராவது மூத்த தலைவர் தான் இருக்கணும், எங்களால வர முடியல, மன்னிச்சுக்குங்க, இன்னொரு நாள் வச்சுக்கலாம் இத அப்படின்னு சொல்லி இருக்கலாம். எப்படி ஆர்டினரி லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனே இருக்குல்ல. உடனே வந்து கூட்டணியில பிரச்சனைனா எப்படி அது சொல்லுங்க? ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரி, உங்களுடைய பார்வைக்கு நன்றி திரு சுமந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.